மக்களே இந்த சீசன் பெங்களூர் புல்ஸ்க்காக கலக்கிக்கிட்டு இருக்க தீபக் சங்கர் நம்மளோட இருக்காரு. 9 மேட்ச்ல 27 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு, பின்னி பெடல் எடுத்துருக்காரு. வெல்கம் டு கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸ் தீபக். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இந்த சீசன் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வருஷமே நல்லா சான்ஸ் கிடைக்கும். இந்த வருஷம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவு கேமை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டீமை ஜெயிக்க வைக்கணும். இது கண்டினியூ பண்ணணும். எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சும் போது, ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கும்போது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எல்லாம் வந்து கால் பண்ணி நல்லா விளாண்டா, சூப்பராக விளாண்டா, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ புதுசாக இருந்துச்சு, நல்லா எக்ஸசைஸ். வீட்டில் என்ன சொன்னாங்க? உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? உங்கள் மற்ற ரிலேட்டிவ்ஸ் என்ன சொன்னாங்க? வீட்டில் நல்லா சூப்பராக விளாட்ற, அப்படியே கண்டினியூ பண்ணு, நல்லா விளாடு. ஃபோனில் பேசுனீங்களா அம்மாட்ட அப்பாட்டலாம்? பேசுங்க. ஓகே, அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்? அது ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாம் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் உங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். காட்டூர் திருச்சிக்கு பக்கத்துலன்னு சொன்னாங்க. ஆமாம், அது திருச்சி இந்த திருவெம்பூர் தாலுக்கா என்ற அப்படின்ற ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன பெரிய கிராமம் தான் காட்டூர். அங்கே தான் ஸ்கூல்லாம் படிச்சிங்க? ஸ்கூலு பிறந்தது எல்லாமே காட்டூரில் தான். காலேஜ் காலேஜ் அங்கே தான். எங்கே படிக்கிறீங்க? காலேஜ் வந்து திருச்சியில் தான் படிக்கிறேன். இந்த டிஎஸ் டோல்கேட் ஜமால் முகமது காலேஜ். என்ன 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 கோர்ஸ் படிக்கிறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ட் இயர். ஓகே. ஸோ பிகேஎல் சீசன் 12 வாய்ப்பு எப்படி கிடச்சி? அதுக்கு முன்னாடி எங்கள் தமிழ்நாடு டீமுக்கு விளாண்டிங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி ஜூனியர் நேஷனல்ஸ் முன்னாடி ஆடினேன். ஆடிட்டு நெக்ஸ்ட் இயர் ஜூனியர் நேஷனல்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் அப்புறம் யுவா சீரிஸ் அதுக்கு நெக்ஸ்ட் ஆடினேன். அதுக்கப்புறம் சீனியர் நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நல்லா ஆடவும், நெக்ஸ்ட் சீனியர் நேஷனல்ஸில் ஒரு 2 மேட்ச் நல்லா ப்ளே பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் சான்ஸ் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த சீசனில் உங்களுக்கு விளையாட சான்ஸ் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அங்குஷ் ராட்டி இருந்தார். ஸோ உங்களுக்கு விளையாட சான்ஸ் கிடைக்கும்னு நினச்சிங்களா? சான்ஸ் கிடைக்கும்னு நினச்சேன். பட்டு ஃபுல் டைம் ஃபுல்லாக மேட்ச் ஆட முடியாது. அப்பப்போ இடையில ஒரு 3 மெம்பர் 4 மெம்பர் இருக்கும்போது டிஃபென்ஸ் இருக்கும்போது சான்ஸ் கிடைக்கும். அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் கிடைச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிட்டிங்க. சரி, இந்த சீசனை உங்களால் மறக்க முடியாத தருணம்னா எதை சொல்லுவீங்க? மறக்க முடியாத தருணம்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சது. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோத்துட்டோம். அது ரொம்ப டீம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிக்கும் எல்லாம் ஃபுல்லாக பட்னாவோட ஜெயிச்சிங்க? பட்னாவோட ஜெயிச்சோம். அதில் நீங்கள் விளாண்டிங்க? மெயின் ஆடினேன். ஓகே. மெயின் ஆடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். சார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், நல்லா விளாண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்புறம் தீபக், உங்கள் கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா ஸ்கில்லும் வச்சுருக்கீங்க. பேக் ஹோல்ட், ஆங்கிள் ஹோல்ட், டபுள் ஆங்கிள் ஹோல்ட், அப்புறம் டேஷ், பிளாக் எல்லாமே வச்சுருக்கீங்க. ஒரு கார்னர் டிஃபெண்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் எபிலிட்டி ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இப்படி நீங்கள் அதை உங்கள் கோச் சொன்னாரா? ஆமாம், இந்த லெஃப்ட் சைடில் ஆங்கிள் எடுக்கிறது, கிப் எடுக்கிறது, இது மாதிரி நார்மலாக எல்லா கார்னர்ஸாக தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஸ்கில்லுமே கற்றுக்கணும் அப்படின்ட்டு எல்லா ஸ்கில்லும் இன்வால்வ்மெண்ட் ஆகி எல்லா ஸ்கில்லும் கற்றுக்கணும். ஃபென்டாஸ்டிக். ஏன்னா எல்லா கார்னர் டிஃபெண்டர்ஸ்க்கும் எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. பெங்களூர் புல்ஸ்க்கு விளையாண்டா கூட ஒரு தமிழ்நாட்டு பிளேயராக நீங்கள் பிகேல விளையாடிட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு பெருமையாக இருக்கா? தமிழ்நாடு பிளேயராக பிகேல மெயினில் ஆடிட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோச் என்ன சொன்னார் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டு? பிசி ரமேஷ் கோச் நல்லா பயப்படாமல் ஆடு, நல்லா விளாண்டுட்டு இருக்க, நீ தான் மெயினில் டீமில் நல்லா மெயினில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, நல்லா பண்ணிட்டு இருக்க, உனக்கு நல்லா நம்புகிறேன், டீமை பேசி நிப்பாட்டி ஆடு. ஓகே, அவர் நம்பிக்கை கொடுக்குறாரு. அப்புறம் ஜீவா அண்ணனும் இருக்கார், அது ஒரு ப்ளஸ்ஸா? அண்ணன் வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கார். ஆமாம், ஜீவா அண்ணனும் ஃபுல் சப்போர்ட்டு. ஒரு 2-3 டிஃபென்ஸ் மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல, திருப்பி பண்ணு, சக்ஸஸ் ஆகும், தைரியமாக ஆடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபுல் இதை பண்ணு, சக்ஸஸ் ஆகும், பேசி ஆடு, நல்லா நிற்கிற. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கபடி வீரர் யார்? ஜென்ரலாக கேட்குறேன், உங்களுக்கு ஹீரோ அப்படி. எனக்கு லெஃப்ட் பொசிஷன், லெஃப்ட் கார்னர் டிஃபென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்ராசிட்டி தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அவரை மீட் பண்ணீங்களா? மீட் பண்ணோம். ஃபோட்டோ ஷூட் அன்றைக்கி மும்பையில் மீட் பண்ணோம். மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ. இப்போ பார்த்தா என்ன சொல்லுவார்? என்ன மாதிரி யாருன்னு சொல்லுவாரா? தெரியல, என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் விளையாண்ட மேட்ச்சில் எந்த ரைடர் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக சேலஞ்சிங்காக இருந்தது பிடிக்கிறதுக்கு? தமிழ் தலைவாசோட ஒரு மேட்ச் ரொம்ப க்ளோஸான மேட்ச் விளையாண்டிங்க. எல்லா ரைடரும் டைமிங் எல்லா ரைடரும் கஷ்டம் தான் பிடிக்கிறது. டைமிங் லாஸ்ட் 2 மேட்சாக டைமிங் கரெக்டாக இதாகல. யூபிஓ அதோட ஆடும்போது சரி, தமிழ் தலைவாசோட ஆடும்போது சரி, டைமிங் கொஞ்சம் டைமிங் மிஸ்டேக்கு. ரொம்ப டஃப்பு தான். பட்டு டைமிங் பிடிச்சிட்டா ஈஸியாக
ஓகே. உங்கள் டீமில் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் பெங்களூர் புல்ஸில்? பெங்களூர் புல்ஸில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் இருக்காங்க. யார்? கர்நாடகா பசங்க 2 பேர், சத்யப்பா அண்ட் கணேஷ். ஓ கணேஷ் அப்புறம் இன்னொரு ஆள் சந்தர் நாய்க். ஓகே ஓகே. அப்புறம் இந்த சீசனில் 9 மேட்ச்சில் 27 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆவரேஜாக 3 டேக்கிள் பாயிண்ட் வச்சிருக்கீங்க. ஏதாவது கோல் வச்சிருக்கீங்களா இந்த சீசன் இவ்வளோ பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது? அப்படி இல்லை, கோலில் எல்லா மேட்சும் நல்லா டீம் ஜெயிக்கணும், நல்லா முடிஞ்ச டேக்கிள்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இவ்வளோ டேக்கிள்ஸ் பண்ணணும், அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. இப்போ நல்லா விளாண்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே. டீமும் ஜெயிக்கணும் இல்லையா? டீம் ஜெயிக்கணும். அப்புறம் இப்போ பிகேஎல் முடிச்சுட்டு காட்டூருக்கு போகும்போது பேண்ட் வாத்தியெல்லாம் வருமா, மாலை தாரத்தப்பட்டெல்லாம் வருமா உங்களை வரவேற்கிறதுக்கு? அது கன்ஃபார்ம் வரும். பசங்க ஊரில் வந்து ரொம்ப சப்போர்ட்டு, ஊரில் இருக்கவங்க எல்லாமே ஃபேமிலி பசங்க ஊரில் அவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டு. கபடி ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஊரில்? கபடி ரொம்ப ஃபேமஸ். ஸ்கூல் பசங்களாம் ஆடுறாங்களா? ஆமாம். இப்போ உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் ஆட ஆரம்பிப்பாங்களா? ஆமாம், நான் ஊரில் சின்ன பசங்க எல்லாமே என்னை பார்த்து ஆட ஆரம்பிப்பாங்க. ஓகே. காட்டூரில் கபடி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஃபுல்லாக எல்லாமே கபடி தான் அதிகமாக விளாட்றது. மற்றபடி அப்புறம் கிரிக்கெட்டு கொஞ்சம் கபடி நல்லா விளாடுவாங்க. அப்புறம் ராஜகுரு வந்து உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். என் பையனுக்கு செம ஸ்பார்க் இருக்குது, பயங்கர டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சீனியர் பிளேயரே உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக. ராஜகுருன்னுட்டும் பேசுவேன், சொல்லுவார் இது மாதிரி ஆடு, அந்த மாதிரி ஆடு, இப்படி ஆடணும், பயப்படாமல் இப்படி என்ன பண்ணணும், அதெல்லாம் அவரும் எனக்கு அப்பப்போ சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலக்குங்க தீபக் சங்கர், உங்களால் தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய பெருமை. இதே மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். வந்து பிகேல மட்டும் இல்லை, இந்தியன் டீமுக்கு நீங்கள் ஆடணும். அதுதான் வந்து தமிழ்நாடு கபடி ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்கும். மகிழ்ச்சி. டேக் கேர். தேங்க்யூ.